இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரியான IIPHS காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வழங்கும் ஈஸி இங்கிலீஷ். எழுதாமல் படிக்காமல் எல்லோரும் எளிமையாக புரிஞ்சுக்கிற வகையில் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய, பேசக்கூடிய, எழுதக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் தவறாக எழுதக்கூடிய நம்மளை அறியாமல் அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னா தொடர்ந்து நம்ம இந்த எபிசோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதே எபிசோட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷ். சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங் இங்கிலீஷாக என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு சில வார்த்தைகள் மறந்து போயிடும், அந்த பொருளுக்கு அர்த்தம் தெரியாது. அப்போது நம்ம அப்படியே தடுமாறி நிற்போம், ஸ்டக்காகி நிற்போம். ஐயோ தெரியலையே, அது என்னவாக இருக்கும் யோசனை பண்ணிட்டே இருப்போம். அந்த யோசனையே வராமல் எதுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மேஜிக், அந்த மேஜிக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாங்கிறது அப்படியே தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டே இருக்கலாம். அதுக்காக இன் ஃப்யூச்சரில் அது பேசி முடிஞ்ச பிறகு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்காமல் இருக்கக்கூடாது. ரைட்டா? இப்போது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க மருந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெடிசன். மருந்து போடு, கீழே வந்துட்டான் ஒருத்தன், அடிபட்டுச்சு, அடிபட்டுச்சு, ரத்தம் வருதா, மருந்து போடுறா அப்படின்றான். ஸோ மருந்துங்கிறது மெடிசன் தெரியுது, மருந்து போடுறதுக்கு என்னன்னு தெரியாது. இப்போ ஆசிரியர் காலேஜுக்கு பையன் தலையில் என்ன தடவை மாறான், தலையில் என்ன தடவைடா, தலையில் என்ன தடவிட்டு வாங்குறாரு, என்னைக்கு தெரியும் ஆயில் என்ன தடவுறதுக்கு என்னன்னு தெரியாது. அதை ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்ளை அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் அப்ளைங்கிற வார்த்தை அப்ளை ஆகுமா, இதுதான் ஒரு கேள்விக்குறி. ரைட்டா? இப்போ உதாரணமாக சில்லறைக்கு சேஞ்சு, சில்லறை காசுக்கு சேஞ்சு, போய் சில்லறை மாற்றிட்டு வா அப்படின்றாங்க. சில்லறை மாற்றுறதுக்கு என்ன, சில்லறைக்கு சேஞ்சு சில்லறை மாற்றுறதுக்கு என்ன? இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. அப்போ கண்டக்டர்கிட்ட சொல்லிங்க, சப்போஸ் நீங்கள் ஃபாரின் வெளிநாட்டில் போயிட்டுருக்கீங்க, விசில் அடிங்கன்னு சொல்கிறீங்க, விசில் அடிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. விசிலுக்கு தெரியும், விசில் அடிக்கிறதுக்கு என்ன? இல்லை பிரேக் போட சொல்கிறீங்க, சீக்கிரம் பிரேக் போடுங்க அப்படின்றீங்க, பிரேக்குக்கு தெரியும், பிரேக் போடுறதுக்கு என்ன? இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் சொல்லுவீங்க, நேராக போங்க. ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறாங்க உங்கள்கிட்ட, நீங்கள் நேராக போங்க, ஒரு பிள்ளையார் கோயில் வரும், பிள்ளையார் கோயில் லெஃப்ட்டு திரும்பினா அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வரும், பள்ளிக்கூடத்தில் நேராக ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு ஆலமரம் வரும் அப்படின்றீங்க. பிள்ளையார் கோயில் வருமா? வராது. ஆலமரம் வருமா? வராது. சொல்லுங்கள். இல்லை பள்ளிக்கூடம் வருமா? வராது. எதுவுமே வராது, அங்கே தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், நேராக போனீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் வரும், அதில் லெஃப்ட்டை திரும்பினா அங்கே ஒரு ஆலமரம் வரும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ஒரு கோயில் வரும், கோயில் வராது, ஆலமரம் அதாவது இங்கே நிற்கும், நம்ம வரும்னு சொல்லுவோம். அதை விட ஒன்று, போயிரு எனக்கு கோவம் வருது, கோவம் இங்கேருந்து வரும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும், ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வரும், ஃப்ளைட் ஏர்போர்ட்லேருந்து வரும் இல்லையா? ஸோ தண்ணி மேகத்துலேருந்து வருது, சூரியன் வானத்துலேருந்து வருது. ஆனால் அந்த கோவம் எங்கேருந்து வருது? கால் கட்டர்லேருந்து வருதா, மூளையிலேருந்து வருதா? கோவம் வந்துடும் அப்படின்பா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு மாப்பிள்ள அவன் சொல்லுவான், எனக்கு லாட்ரி தெரிஞ்சு, உனக்கு யோகா அடிச்சிச்சிடாமா. மாதார் அடிப்பார், அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, சில சமயம் பொண்ணாடி கூட அடிப்பாங்க. ஆனால் யோகா எங்கேருந்து அடிக்கும்? உனக்கு யோகா அடிக்கிறா விட்றா, உன் லக் அடிச்சிச்சிடாமா. சார் 2 நாள் ஜுரம் அடிக்கும் சார். ஜுரம் எப்படி அடிக்கும்? அந்த கம்பெடுத்து அடிக்குமா? ஜுரம் அடிக்குமா? முதல்ல யோகா, உனக்கு யோகா அடிச்சிச்சிரா அப்படின்றான். சார் போனால் அவன் கடுப்படிக்கிறான் சார். கடுப்படிக்கிறானா சார்? ஏதாவது கேள்வி கேட்டால் கடுப்படிக்கிறான் சார். கடுப்பு எப்படி அடிக்க முடியும்? இதுதான் இங்கிலீஷ். இதுக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு வார்த்தை எங்கெல்லாம் நமக்கு இங்கிலீஷ் தெரியோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை தூக்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவங்க பார்க்குறாங்க இல்லையா, நீங்கள் இதை பேசும்போது யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நல்லா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாரு, நல்லா இங்கிலீஷ் தெரியுது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக இங்கிலீஷுங்கிறது ஒரு சாதாரண லாங்குவேஜ் அப்படிங்கிறத மறந்துட்டு இங்கிலீஷ் தான் பெரிய அறிவு, அது ஒரு கௌரவம். இன்றைக்கி இங்கிலீஷ் தான் நம்ம பொதுவாகவே ஒரு வேலை வாய்ப்புக்கு அடிப்படை தகுதி ஆயிடுச்சு. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா சேஃப்டி படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், காலேஜ் ஃபஸ்ட்டு டிஸ்டிங்ஷன் வந்திருப்பான், ஆனால் அவனுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அவனுக்கு பெரிய வேலை கிடைக்காது. அதே வேலை கிடைக்கும், ஆனால் லோ மார்க் எடுத்துருப்பான், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருப்பான், அவனை இங்கிலீஷ் நல்லா பேசுவான், அவன் மேலே போயிடுவான். சரிங்களா? இந்த உடல் வலிமையாக இருக்கு இல்லையா, அதனால தான் சொல்கிறான் வாய்மையே வெல்லும்னு. கை காலே வெல்லும்னு சொல்லலை, வாய்மையே வெல்லும். மூளையை கூட சொல்லலை, வாய்மையே வெல்லும். இந்த வாய்க்கு முதல்ல பேச தெரியணும்.
எப்படி பேச தெரியணும்? ரொம்ப எளிமையாக பேசணும், யதார்த்தமாக பேசணும், இயல்பாக பேசணும். அதான் இயல்பாக யதார்த்தமாக பேசணும், தெளிவாக பேசணும், சில சமயம் சுருக்கமாக பேசணும், சில சமயம் விரிவாக பேசணும், சத்தமாக பேசணும், சுவாரஸ்யமாக பேசணும், ஒரு அர்த்தத்தோடு பேசணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும், பாடி லாங்குவேஜோடு பேசணும், உணர்வுபூர்வமாக பேசணும். இப்படி நிறைய விஷயம் இருக்குது பேசும்போது. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்புறம் கவுண்டர் டைலாக்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ நிறுத்துறானோ அப்போ பேசணும். அதாவது குறிப்பிருந்து பேசணும் அப்படிம்பாங்க. இவ்வளோ இருக்குது. ரைட்டா? இப்போ நான் பார்ப்போம். சிம்பிளான விஷயந்தான். வராது வந்தால், போகாதது போனால் சொல்லுவாங்களே, யோகம் அடிச்சிச்சு, ஜுரம் அடிக்குது, கடுப்படிக்கிறான், இல்லை எனக்கு கோவம் வருது, பிள்ளையாருக்கு போனால் பிள்ளையார் கோயில் வரும், பிரேக் போடுங்க, விசில் அடிங்க, இல்லையா? எல்லாம் ஓரமாக நிற்பான், நடுவில் நிற்பான். ஏய் ஓரமாக இல்லையா அப்படிங்கண்ணா. ஓரங்கிறதுக்கு சைடுன்னு தெரியும், ஆனால் ஓரமாக நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட் சைடா நம்ம அப்படியே மீனிங் எடுத்துக்கூடாது. நம்மளால வந்து அப்படியே மீனிங் எடுப்பாங்க. எப்படி? ஸ்ட்ரைட்டாக மீனிங். அவனுக்கு ரொம்ப ஹெட் வெயிட்ரா. ஹெட் வெயிட்டா? ஆமாம். ஹெட்டுனா தலை, வெயிட்டுனா கணம், ரெண்டையும் சேர்த்தா தலைகணம். அப்படி இன்னும் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறது. ஐயோ இந்த பேரண்ட்ஸும் பாவம், அவங்க வச்சா நம்பிக்கை வேஸ்ட் இல்லை. என் பிள்ளை எப்படியாச்சும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிட்டானாக்க எப்படி வேலை கிடச்சிரும் அப்படின்னு வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ஏகப்பட்ட கேஜி படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு வவல்ஸ்னால் என்னென்னு தெரியல. அது படித்து ஒரு 24 மணி நேரத்தில் படிக்க வேண்டிய இங்கிலீஷை படிச்சுட்டு 24 மணி நேரத்தில் இது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்லி 24 ஹவர்ஸ் ரொம்ப அதிகம். 24 வருஷம் படிச்சுட்டு ஒரு எம்பிஏ படித்தவன்ட்டு என்ன படிச்சுக்கணும்னு சொல்லி, எம்பிஏ படிச்சுக்கணும் இங்கிலீஷ் சொல்லிடு, உனக்கு இம்மிடியேட் ஜாப் அப்படின்னா சொல்ல தெரியல. ஐ எம் ஸ்டடீடு, ஐ எம் டூயிங் மை எம்பிஏ, ஐ எம் டூயிங் மை எம்பிஏ. நீ என்ன அடுத்த எம்பிஏ பண்ண முடியும்? இது யார்? உங்கள் அண்ணன். உங்கள் அண்ணன் வந்திருக்கான்னு சொல்ல தெரியாது. நான் பல தடவை சொல்லிட்டேன். அது சொல்ல தெரியாது இப்போ தான் சொல்ல தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஏற்கனவே போனால் 2 வீலரில் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஒருத்தன் சொல்கிறான், ஹலோ இந்த பக்கம் வழி இல்லைங்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவனை நம்பி போய்வாங்க. அவன் வழியிலன்னு சொல்லி நீங்கள் திரும்புறீங்க. ஏன் திரும்புறீங்க? அவன் சொன்னவன் யார் தெரியுமா? யாரோ ஒரு நம்ம நன்மைக்காக சொல்கிறான். இந்த பக்கம் போனால் வழியில் என்ன, நம்ம ஒன்றே திரும்பிட்டு போல, அதெல்லாம் முடியாது, நான் போய் பார்த்துட்டு தான் திரும்ப அடம்பிடிக்கிறோமா? இல்லையே. யாரோ ஒருத்தவங்க போனாங்க, திரும்பி வர்றாங்க, நம்ம பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க, ஹலோ இந்த ரோடு பிளாக் ஆகின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. அதை நம்பி நம்மளும் போயிடுறோம். அப்போ அடுத்தவங்க பட்ட கஷ்டத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் தான் இங்கே ஏற்கனவே எம்ஏ, எம்டெக், பிஇ, பிடெக், பிஹெச்டி வரையும் படிச்சுட்டு இங்கிலீஷ் தெரியாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? வேலை இல்லாமல் திரும்பி வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த பக்கம் வேலை இல்லை. ஏன்? இங்கிலீஷ் இல்லைன்னா வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. இல்லை நானும் உன்ன மாதிரி போய் 10 வருஷம் தான் கஷ்டப்பட்டு அப்படி தான் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வழி பயணமும் ஒன்று தான், வாழ்க்கை பயணம் ஒன்று தான். 2 பயணத்துலையுமே அனுபவப்பட்டவங்க சொன்னாங்கன்னாக்கா அதை நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கணும். ஓகே, சரி. இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அடிக்காது அடித்தா, வராது வந்தால், போகாது போனால் என்ன சொல்கிறது? முதல்ல அதுக்கு முன்னாடி குழந்தைகள் தரமா சாப்பிட்றதுக்கு ஈட்டு, குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்கு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒன்று. உட்கார்றதுக்கு சிட் சேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சிட் டவுன் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸ்கூலில் சின்ன குழந்தைங்களுக்கு டீச்சர் சொல்லக்கூடாது தான் சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், சிட் டவுன். ஓகே, அது மாதிரி ஸ்டாண்ட் இஸ் அட்டென்ஷன், அது மீன்ஸ் அட் டென்ஷன். ஸ்டாண்ட் அட் ஈஸி பொசிஷன், அதான் ஸ்டாண்ட் இஸ். இதெல்லாம் நம்ம படிக்கிற படிப்பு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்லையா? இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுவோமா? எல்லாம் 2 வீலர் ஓட்டு, நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுறது? நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் கூட ஓட்ட மாட்டோம் இல்லை? பழைய சோறு சாப்பிடுமா, மோர் சாதம் சாப்பிடுமா? நாங்கள் டிஃபன் தான் சாப்பிடுவோம். டிஃபனுக்கே நிறைய பேர் அர்த்தம் தெரியல. ஐயமுகல் போயிட்டுருக்கான், பழைய சோறு சாப்பிடலாம். இல்லை சாமி, நாங்கள் ஐயமுகல் மாலை போட்டுருக்கோம், நான் டிஃபன் தான் சாப்பிடுவேன் அப்படிங்க. டிஃபனுக்கு என்ன அர்த்தம்? முதல்ல டிஃபனே சொல்ல தெரியல. தட் மீன்ஸ் டிஃபின், நாட் டிஃபன். டிஃபின் பாக்ஸ். நம்ம எழுதுகிறோம் தமிழில் டிஃபன் பாக்ஸ். டிஃபன், இங்கு சாப்பாடு டிஃபன் கிடைக்கும். டிஃபின்னா என்ன அப்படின்னா, கொஞ்சமாக சாப்பிட்றது எதுவும் தான் டிஃபின் தான். வயிற்றுக்கு பத்தாமல் சாப்பிட்ணும். இந்த ரோட்டில் போயிட்டு போது ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பான். அந்த ஸ்பீட் பிரேக்கர் அந்த வண்டியை நிறுத்துங்கிற பர்பஸ் இல்லை, வண்டியோட வேகத்தை குறைக்கணுங்கிற பர்பஸ் தான் ஸ்பீட் பிரேக்கர். வேகமாக போகுது, அப்படி மேலே எடுத்து எடுப்போம்.
ஸோ அது வந்து அங்கே வண்டி அங்கே நிறுத்தணும், அந்த ஓடுற வண்டி நிறுத்ததோட நோக்கம் அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஓடுற வண்டியில் ஸ்பீடை குறைக்கணும். அது பேர் தான் பிரேக் ஃபாஸ்ட். பிரேக் தானே. ஃபாஸ்ட்டுங்கிறது பட்டினி. நைட் சாப்பிட்டோம், இடையில பகலில் வந்து 3-4 வேளை டீ சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், சாயங்காலம் சாப்பிட்றோம், நைட்டு விட நைட்டு படுத்தா இப்படி கடை ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. நைட்டு ஃபுல்லாகவே சும்மா இருக்கும். அப்போ நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்து மத்தியானம் சாப்பாடு. இதுக்கு இடையில என்ன பண்ண உங்களுக்கு சின்னதாக அதாவது எப்படி வேகமாக போகிற வண்டியை நிறுத்தத்துக்கு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கோ, அதே மாதிரி வேகமாக பசிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பசியை லைட்டாக பிரேக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு அந்த பிரேக் ஃபாஸ்ட். பிரேக்கு அந்த ஃபாஸ்ட்டுங்கிற பட்னியை பிரேக் பண்ணுறது, சின்னதாக பிரேக் பண்ணுறது, அவ்வளோதான். அப்போ என்ன சாப்பிடணும், நம்ம டிஃபன் சாப்பிடணும். அதனால காலையில் டிஃபன் தரான். டிஃபின் அப்படின்னா தமிழில் வந்து சிற்றுண்டி, கொஞ்சமான உணவு, எது வேணால் சாப்பிட்லாம். பழைய சோறு கூட சாப்பிட்லாம், கஞ்சி கூட சாப்பிட்லாம். ஸோ டிஃபின் என்னது, தட் இட் மீன்ஸ் சிற்றுண்டி. சிற்றுண்டி என்ன, கொஞ்சமாக சாப்பிட்றது, குறைந்த சாப்பாடு, குறைந்த சாப்பாடு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது என்னன்னு இதோட மீனிங் தெரியாமல் ஐயப்ப கோயில் மாலை போட்டிருக்கேன், நான் பழைய சோறுலாம் சாப்பிட மாட்டேன், நான் டிஃபன் தான் சாப்பிட ஆட்டம் பிடிக்கிறேன். சரி சாப்பிட்றா டிஃபன் அப்படின்னா 2 தோசை, 4 ஊத்தப்பம், 4 இட்லி, 3 பரோட்டா, ஒரு மசால் தோசை, பொங்கல் இருக்கா, பூரி இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்குறான். ஸோ அன்லிமிட்டடாக சாப்பிட்டா அது டிஃபன் கிடையாது. அது அப்போ அர்த்தம் தெரியாமல் கொஞ்சம் சாப்பிட கூட டிஃபன் தான். அது பழைய சோறு சாப்பிட்லாம். ஸோ அதுபோல் அர்த்தம் தெரியாமலே ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், நான் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, தங்க இடம் மட்டும் கிடச்சா இப்போ லாட்ஜு, திங்க சோறு மட்டும் கிடச்சா இப்போ ரெஸ்டாரண்ட்டு, 2 இங்கே சேர்ந்து கிடைக்குதோ அது பேர் தான் ஹோட்டல்னு சொன்னா இல்லையா. அந்த மீனிங் தெரியாமல் என்ன பண்ணுறான், ஊரில் செல்வம் ஹோட்டல் நம்ம ஊரில் வச்சுருப்பான், 4 டீ கிளாஸ் கவுத்து வச்சு ஹோட்டலில் பேர் எழுதிப்பான். அது அவனுக்கும் தெரியாது, பார்க்குற நமக்கும் தெரியாது. தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, தெரிஞ்ச பிறகு நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 முட்டாள் சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தா அந்த முட்டாளோட தலைவன் இருக்கான்ல, அவன் சொல்கிறதான் அந்த ஊரில் இருக்க 10 புத்திசாலியும் கேட்கணும். இதுதான் உலக நடப்பு. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் ஒரு சாதாரண சினிமா கூட நல்ல சினிமா ஜெயிக்காது, ரொம்ப ரொம்ப நல்ல சினிமா மட்டும் தான் ஜெயிக்கும். அதனால் தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி நம்ம கண் எத்தனை % வேலை பார்க்குது, 80% வேலை செய்யுது நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளில், மூளை, நாடி, நரம்பு, எலும்பெல்லாம் விட. அந்த கண்ணு மாதிரி உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். 80% உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், பாக்கி 20% தான் சப்ஜெக்ட் நாலேஜாக இருக்கணும். கிளியரா? புரியுதா? சரி ஓகே. இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் சொந்தமான வார்த்தை அப்படின்னாக்க தட் இஸ், முதல்ல சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு என்ன சொல்லக்கூடாது, ட்ரிங்க்கு, ஈட்டு, சிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் என்ன சொல்லணும், உனக்கு டேக் டீ, டேக் ஒரு சீட்ஸ் இல்லையா, டேக் ஒரு ஃபுட், டேக் ஒரு லஞ்ச், டேக் காஃபி, டேக் கூல் ட்ரிங்க்ஸ், அல்லது ஹாவ், டேக் டீ அல்லது ஹாவ் டீ, டேக் பிரேக்ஃபாஸ்ட், டேக் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. அது மாதிரி ஹாவ் அல்லது டேக் ஒரு சீட், உட்காருங்கிறதுக்கு டேக் சீட், டேக் த, அதான் சொன்னேன் காலைல சொன்னேன், டே பண்ணணும் சொன்னேன், டிஹெச்சி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். எந்த நவுனாக இருந்தாலும் டேக் த சீட், டேக் த டீ, டேக் த பிரேக்ஃபாஸ்ட், அதனால் யுவர் போட்டுடலாம், டேக் யுவர் டீ அப்படின்னு சொல்லலாம். ஓகே. டேக்குக்கு ஹாவ் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறது, டீ குடி, கிட்டத்தட்ட ட்ரிங்குங்கிறது டீ குடின்னு அர்த்தம், ஈட்டுங்கிறது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு தின்னுன்னு அர்த்தம். என்ன சொல்ல போனாக்க அதை வந்து டீசெண்டாக சொல்கிறது தான் டேக் டீ, டேக் பிரேக்ஃபாஸ்ட், டேக் சீட், டேக் லீவ், டேக் ரெஸ்ட், என்னன்னா சொல்லலாம். ஓய்வு எடு, லீவ் எடுத்துக்க, ரெஸ்ட் எடுத்துக்க, மருந்து போட்டுக்க, டேக் மெடிசன் அப்படிங்கலாம். ஹேவுங்கிறது அதே சாஃப்டாக சொல்கிறது. எதையே சாஃப்டாக சொல்கிறது, நம்ம சாதாரண தலையணை இருந்தால் கூட சில தலையணை வந்து பருத்தி பஞ்சில் இருக்கும், சிலது வந்து இலவம் பஞ்சில் இருக்கும், 2 பில்லோ தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனாக்கா இலவம் பஞ்சில் தான் படுக்கணும்னு ஆசை, அது காஸ்ட்லியாக இருக்குது, விலை அதிகமாக இருக்காலும் பருத்தி பஞ்சு தலைவணி வச்சு அவங்க படுத்துக்குவாங்க. சில பேர் துணியை கூட பழைய துணியை வச்சு, சின்ன வயசுலாம் நான்லாம் படுத்துருக்கேன். வீட்டில் பழைய துணியை வச்சு கட்டே தலைவணை கொடுப்பாங்க, படுத்துருப்போம், ஹார்டாக இருக்கும்.
சில பேர் பலகை கட்டை இல்லையா, அந்த உட்கார கட்டை அதில் வச்சுருப்பாங்க. சில பேர் 2 கையை பிடித்து படுத்திருப்பாங்க. அது மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கு இல்லையா, நம்ம சொல்லுவோம் சாப்பிட்ற இட்லி கூட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே ஹார்ட் சாப்பிட்டு, பேரிகேட் கூட சாஃப்ட் பேரிகேட், ஹார்ட் பேரிகேட்ன்றது. சாஃப்ட் பேரிகேட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பேங்கில் ஐசிஐசி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் மாதிரி இருக்கும், அது தூக்கி கழட்டிட்டு உள்ளே போயெல்லாம் திரும்பி வரலாம், அது பேர் சாஃப்ட் பேரிகேட். ஹார்ட் பேரிகேட் என்ன, இப்போ எலெக்ஷன் டயத்தில் முதலமைச்சர் வர்றாரு, இந்த ரோட்டு ஓரத்தில் சவுக்கு மாதிரிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. இல்லை டிக்கெட் கவுண்டரில் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி சைடில் ஃபிட் பண்ணி பூமியில் புதைச்சி வச்சுருப்பாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அதெல்லாம் ஹார்ட் பேரிகேட். அது மாதிரி எல்லாத்துலேயும் சாஃப்ட்வேர் 2 இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இருக்குது. என்னுடைய சாஃப்ட் காரை மட்டும் தான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் சாஃப்டான சாந்தமாக இருக்கேன், அது மட்டும் தான் தெரியும், இன்னொரு குணம் அவனுக்கு தெரியாதவங்கள, அது ஒரு ஹார்டு தான். ஸோ அந்த வகையில் இது வந்து டேக்குங்கிறது கொஞ்சம் ஹார்டானது, ஹேவுங்கிறது ரொம்ப சாஃப்டானது. ஹேவ் யுவர் டீ, ஹேவ் யுவர் சிட், உட்காருங்க, ஹேவ் யுவர் சிட் ப்ளீஸ், உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, கோ அண்ட் ஹேவ் மெடிசன், கோ அண்ட் ஹேவ் ரெஸ்ட், கோ அண்ட் ஹேவ் ரெஸ்ட் அப்படி சொல்கிறது. இப்போ மருந்து போட்டுக்க, ரெஸ்ட் எடுத்துக்க. ஹேவுங்கிறது எடுத்துக்கங்கிறது அப்படியே லைட்டாக சாந்தமாக சொல்கிறது. ஹேவ், டேக் அப்படியே சொல்கிறது. ஏய் டீ எடுத்துக்க, கொஞ்சம் ஹேவ் போட்டால் டீ சாப்பிடுங்களேன் அப்படின்னு. ஆனால் இது 2க்குமே ஒரு இடத்துல இன்னொன்று வார்த்தை இருக்குது, அதுதான் மேஜிக். இது எங்கே வேணாலும் போடலாம். அது சாஃப்டாக நினச்சா சாப்பிட்டு, ஹார்டாக நினச்சா ஹார்டு. தட் இஸ் கெட்டு. இதுதான் மந்திர சொல். இங்கிலீஷோட மந்திர சொல் இந்த கெட்டு தான். ஆங்கிலத்துடைய மந்திர சொல் இந்த கெட்டு. கெட்டை வச்சு நான் பேசுகிறேன் பார்க்குறீங்களாப்பா. ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க, நேராக போனால் ஸ்கூல் வரும். அப்போ கெட் ஸ்ட்ரைட் யூ வில் கெட் ஏ ஸ்கூல். அப்படியே லெஃப்ட்டு திரும்பினா அண்ட் கெட் லெஃப்ட், வெறும் கெட்டாகவே பேசுவேன். அண்ட் கெட் லெஃப்ட்டு, அங்கே என்ன வரும், அங்கே ஒரு வைன் ஷாப் வரும், யூ வில் கெட் ஏ வைன் ஷாப். எகெயின் யூ கெட் ரைட், திரும்ப ரைட் பக்கம் போகும், எகெயின் யூ கெட் ரைட், அங்கே யூ வில் கெட் ஏ ஸ்கூல். அந்த ஸ்கூல் பக்கத்தில் இந்த அட்ரஸ் கிடைக்கும். நியர்பை த ஸ்கூல் யூ கேன் கெட் திஸ் அட்ரஸ், யூ கேன் கெட் திஸ் அட்ரஸ், வெறும் கெட்டாகவே வரும். இப்போ மெடிசன்னா மருந்து, மெடிசன் தெரியும், மெடிசன் போடு, மருந்து தடவு அப்படின்னா கெட் மெடிசன். எண்ணெய்க்கு ஆயில், எண்ணெய் தடவு, கெட் ஆயில். விசில், அது தெரியும், விசில் அடிக்கிற அந்த விசில் அடிக்கிறது கெட் விசில். பிரேக் தெரியும், பிரேக் போட்டால் கெட் பிரேக். நமக்கு என்ன தெரியும், அது மட்டும் இல்லாமல் சில்லறைக்கு தெரியும் சேஞ்சுன்னு, சில்லறை மாற்றினா கெட் சேஞ்சு. அவசரம்னா குயிக்கு தெரியும், அவசரமானா கெட் குயிக். மெல்ல அப்படின்னா ஸ்லோ, மெல்ல போனால் கெட் ஸ்லோ. வேகம்னா ஃபாஸ்ட், வேகப்பா கெட் ஃபாஸ்ட். நமக்கு தெரிஞ்ச ஒரே கெட் என்ன தெரியுமா, கெட் அவுட். ஐ சே கெட் அவுட் தெரியுமா, கெட் அவுட், கெட் அவுட். ஏன்னா வெளிங்கிறதுக்கு அவுட்டுன்னு தெரியும். ஸோ வெளி என்பது அவுட்டு, இதுதான் வெளி. ஆனால் வெளியே போ அப்படிங்கிறது இங்கிலீஷில் வார்த்தை இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கெட்டை யூஸ் பண்ணுறான், கெட் அவுட். அப்போ வெளியே போகிறதுக்கு கெட் யூஸ் பண்ணால், நீங்கள் உள்ளே வரத்துக்கு யூஸ் பண்ணலாமே, கெட் இன். நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், மே கம் இன் சார். அது ஏன் கேட்குறாங்க, நம்மளும் கேட்குறதில்ல. கேட்காத காரணம் யார், நம்ம கிடைச்ச மாபெரும் ஆசிரியர்கள். மாபெரும் ஆசிரியர்கள், யாராவது ஒரு ஆசிரியர், நீங்கள் +2 படிக்கிற யாராவது ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாக்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. யாராவது ஒரு ஆசிரியர் முடிய ஒழுங்காக வெட்டுறான்னு சொல்லியிருந்தா நீங்கள் சரியாக மாற்றிருப்பீங்க. ஆனால் எந்த ஆசிரியரும் சொல்லவே இல்லை. எல்லா ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆசிரியர் உட்பட பசங்களை அடிக்க வேணால் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து சட்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். உனக்கு தனியாக டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு தான் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, நீ எடுக்கலை. குழந்தைங்களுக்கு முன்னாடி மேக்கப் பண்ணக்கூடாது, ஏழ்மையான ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்லாம் நகையெல்லாம் போட்டு வரக்கூடாது, உங்களுடைய வளமையை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் செய்யலை. 10 மணிக்கு கரெக்டாக 9 ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கவர்மெண்ட்டு அதை நீங்கள் செய்யலைன்னா செய்யலையே. அப்போ எப்படா பாடம் நடத்தாமல் இருக்கணும் ஐடியா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டு சொல்லிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, ஒன்று கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க குழந்தைய கண்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒருத்தன் குறி தவறி சுட்டா ஒருத்தன் மட்டும் தான் சாவான், ஒரு போலீஸ்காரன் குறி தவறி சுட்டா. ஆனால் ஒரு வாத்தியார் வந்து தவறாக பாடம் நடத்திட்டாங்க, இல்லை நடத்தாமலே இருந்தாங்கன்னா ஒரு தலைமுறையே போச்சு. 7 தலைமுறை அவுட்டு. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்படுத்துவேன். என்னைக்காச்சும் அவன் இந்த தலைமுறை ஒருத்தன் படித்தாதான் அது 7 தலைமுறை உருப்படும். புரியுங்களா? கல்வி எப்படியாலும் மாற்றும். ஒரு செருப்பு தைக்கிற பையனை இந்த உலகத்தில் சிஎம் நினச்சா கூட டாக்டர் ஆக்க முடியாது. அவன் நினைக்கணும், அந்த கல்வியை நினைக்கணும், அவன் படித்து மேலே வந்தால் டாக்டர்.
அவன் டாக்டர் யாரும் தடுக்க முடியாது. ஒரு ரிக்ஷா ஓட்டுற பொண்ணு, அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆனு வச்சுங்களேன், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் நினச்சா கூட அந்த பொண்ணை கலெக்ட் ஆக முடியாது. அவன் சொந்த பந்தம் யார் நினச்சாலும் அந்த பொண்ணை கலெக்ட் ஆக முடியாது. அந்த பொண்ணு நினச்சி, அந்த கல்வி நினச்சா, அந்த பொண்ணு கல்வியை மதித்து அந்த பொண்ணு படித்தா அந்த பொண்ணை கலெக்ட் ஆகிடும். யார் உதவுறது? அரசாங்கம் நினச்சி பார்க்க முடியாது. பணம் இல்லாமல் நேர்மையான வகையில் கல்வி மட்டும்தான். அந்த எஜுகேஷன் பாலாக போய் கெட்டு குட்டிச்சவராகிறது ரெண்டு பேர் காரணம். 2 பேர் தான் காரணம். யார்? அம்மா அப்பா கிடையாது. கொடுக்குற வாத்தியார் சரியில்லை, படிக்கிற மாணவன் சரியில்லை. கொடுக்குற வாத்தியார் சரியில்லை, படிக்கிற மாணவன் சரியில்லை. என்ன சரியில்லை? அதாவது சின்ன வயசில் நான் படிக்கும்போது சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு. இங்கே சட்டியிலே இல்லைன்னா நம்ம எடுத்து ஃபில்லை பண்ணணுமா இல்லையா? முதல்ல நல்ல மாணவன் தான் நல்ல ஆசிரியர். நல்ல மாணவன், பெஸ்ட் டீச்சர் இஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். 4 விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் நல்ல மாணவன். அப்டேஷனுங்கிறது வந்து வேறு கேமராவில் அப்டேஷன், மொபைல் ஃபோனில் அப்டேஷன், கம்ப்யூட்டரில் வெர்ஷனில் அப்டேஷன் கிடையாது. ஆசிரியர்கிட்ட முதல்ல அப்டேஷன் இருக்கணும். அந்த அப்டேஷன் கிடையாது. சும்மா அவன் எப்படி நம்ம சர்டிஃபிகேட் படிச்சுட்டு வந்துட்டோம், நானே எம்டெக் படிச்சுட்டேன், நானே எம்பிஏ படிச்சுட்டேன், நானே எம்இ படித்தேன், சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கேன். இதுதான் பேசிக்கலாக. அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்வே பண்ணாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க? என்ஜினியரிங் படித்தோம் ஏன்டா வேலை கிடைக்கல அப்படின்னா 2 தான். ஒன்று பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரில, அப்படி என்ன தெரில, கன்வர்ஷன்ஸ் தெரில. ஒரு இன்ச்சில் எத்தனை எம்எம், ஒரு மீட்டர் எத்தனை இன்ச்சஸ், இன்ஜினியரிங் படித்தவங்க தெரியும். அப்புறம் அடிப்படை இங்கிலீஷில் பேச எழுது கம்யூனிகேஷன் ஸ்கில் பத்தலை அப்படின்ட்டாங்க. இது நான் சொல்லலை, அண்ணா யூனிவர்சிட்டியில் 5 வருஷம் சர்வே பண்ணி சொன்னாங்க. இந்த காரணத்தினால தான் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் கிடைக்கல அப்படின்னாங்க. அதே மாதிரி சேஃப்டியை படிச்சிங்கனாக்கா, இன்றைக்கி 5.5 லட்ச ரூபா மாதம் சேலரி. உங்களுடைய சீனியர் சொன்னார், மிஸ்டர் ராமகிருஷ்ணன், 5 பேர் தேவையான். ஆனால் இங்கிலீஷ் பேச தெரியும்னாரு. யாருக்கு தெரியுது? யார் அனுப்புறது? தமிழே பேச மாட்டேங்கிறான். எல்லாம் 20,000 25,000 தமிழ்லாம் செட்டில் ஆகிடும் போதுன்னு நினச்சி முடிஞ்சு. இதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிடுறான். சின்ன வயசுலேயே ரொம்ப சோம்பேறித்தனம், எதுவும் கற்றுக்கிறது இல்லை. ஒரு பேனா, இந்த பேனா மிஞ்சி போனால் 50 கிராம் இருக்கலாம், 100 கிராம் இருக்கும். இந்த பேனாவை தூக்க இன்னைக்கு கஷ்டம்னா நாளைக்கு பெரிய கடப்பாறை தூக்கணும், 10 கிலோ கடப்பாறை தூக்கணும், எடுத்துகிட்டு போய் உடச்சிட்டு இருக்கணும். பணம் நிறையா வச்சுருக்கான்ல, அவன்கிட்ட கூட போய் கேளுங்களேன், உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கான்னு. ஆமாம் தம்பி, என்னம்மா படிக்கலேன்னு கவலை இருக்குமா, எவ்வளோ கோடி சொன்னா இருந்தாலும். ஓகே. ஸோ அது மாதிரி கெட் அவுட், கெட் ஸ்லோ, கெட் ஃபாஸ்ட். ஓரமாக நினைக்கிறாங்க, நடுவில் வாங்க அப்படின்னா எல்லாம் கிட்ட வாங்க, கெட் க்ளோஸ். ஓரமாக இல்லை, ஓரம் 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 கூட்டம் பண்ணிப்பாங்க. நல்லா கெட் சைட் கெட் சைட் கெட் சைட் கெட் சைட் ப்ளீஸ் கெட் சைட் ப்ளீஸ் கெட் சைடு. ஓரம் போ. ஏய் நீ போய் மூலையில் இருந்தால் போடா, கெட் கார்னர். எல்லாம் சென்டருக்கு வாங்க, கெட் சென்டர். எல்லாம் முன்னாடி வாங்க, கெட் ஃப்ரெண்ட். பின்னாடி வாங்க, கெட் பேக். இல்லை அவங்கவுங்க எடுத்து போயிடுங்க, கெட் ஒரு பொசிஷன். என்ன எவ்வளோ வார்த்தை பாருங்கள். ஒரு பொருள்லாம் தெரியுது, உப்பு தெரியுது, சால்ட்டுன்னு உப்பு போடுறது தெரியல, கெட் சால்ட்டு. ஒரு ஹோட்டலில் போய் நான் உட்காடுறேன், இந்த கெட்டை வச்சு விளையாடுறேன் பாருங்க. இப்போ என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டை உட்காந்துருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன். அந்த வெயிட்டர் பேரர் வர்றார், அந்த சர்வீஸ் பண்ண வர்றான். அவன்கிட்ட கேட்குறேன், வாட் யூ கெட் அப்படின்னா நீ என்ன வச்சுருக்கேன்னு அர்த்தம். வாட் யூ கெட், தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், பரோட்டா, சில்லி பரோட்டா எல்லாம் சொல்லுவான். என்ன ஐட்டம் வந்துட்டு இருக்கோ, ஃபுட் ஐட்டம் எல்லாம் சொல்லுவான். இப்போ நான் கேட்டதுன்னா வாட் யூ கெட், என்ன வச்சுருக்கேன்னு அர்த்தம். இந்த இது கெட்டுன்னா அவன்கிட்ட கேட்டால் வச்சுருக்கேன், அவன் எல்லாம் சொல்கிறான். உடனே இதை கேட்டுட்டு என் ஃப்ரெண்டு கேட்டுட்டு, உடனே என் ஃப்ரெண்டு கேட்குறேன் வாட் யூ கெட் அப்படின்னா நீ என்ன சாப்பிட்றேன்னு அர்த்தம். அவன்கிட்ட கெட்டு கேட்டால் என்ன வச்சுருக்க, என் ஃப்ரெண்டு வாட் யூ கெட் அப்படின்னா என்ன சாப்பிட்றேன்னு அர்த்தம். அவன் சொல்கிறேன் ஒரு காஃபி, எனக்கு ஒரு டீ அப்படின்னா. ஓகே, அவன்கிட்ட திரும்பி சொல்கிறேன் கெட் ஒன் காஃபி அண்ட் டீ, கெட் ஒன் டீ அப்படின்னு. இப்போ கொண்டு வா. அதே பேரட்டை முன்னாடி கேட்டப்போ என்ன வச்சுருக்கேன் அதே கெட்டு கேட்டேன். இப்போ நான் சொல்லும்போது ஆர்டர் பண்ணும்போது கெட்டு எப்படி மாறுது, கொண்டு வான்னு அர்த்தம். கெட் ஒன் காஃபி அண்ட் ஒன் ஸ்ட்ராங் டீ, ஒரு காஃபியும் ஸ்ட்ராங் டீ கொண்டு வான்னு அர்த்தம். கெட் எப்படி விளையாடு பார்த்தீங்கன்னா, கெட்டி தான் கெட்டு. ஆனால் நீங்கள் எங்கெல்லாம் ஒரு இந்த கெட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு என்னென்னா ஒரு ஃபார்முலா, இந்த கெட்டுக்கு பார்த்து நவுன் தான் வரணும். கெட் மூவ், கெட் லாஸ்ட். ஐ சே கெட் லாஸ்ட் அப்படிங்கிறான். லாஸ்ட்னா என்ன? ஐயோ எனக்கு பெரிய ஐ ஹாவ் லாஸ்ட் மை பென் மை சர்டிஃபிகேட், என் சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டேன், இழந்துட்டேன் அப்படின்றாங்க.
அப்போ கெட் லாஸ்ட்னா உன்னுடைய இழப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இல்லாமல் தான் நீங்கள் இல்லாமல் போயிடாதான் எனக்கு இழப்பு, அதான் கெட் லாஸ்ட். புரியுதா? கெட் இன்ஜெக்ஷன், ஊசிக்கு இன்ஜெக்ஷன் தெரியும், ஊசி போடுறதுக்கு என்ன கெட் இன்ஜெக்ஷன். ஆயின்மெண்ட்டு தெரியும், ஆயின்மெண்ட் தாட்டு அப்ளை சொல்கிறது இல்லையா, கெட் ஆயின்மெண்ட். கெட் ட்ரீட்மெண்ட், போய் சிகிச்சை எடுத்துக்க கெட் ட்ரீட்மெண்ட் இல்லையா. இப்படி கெட் கன்க்ளூஷன், முடிவுக்கு வா. கன்க்ளூஷன் முடிவு தெரியும், ஆனால் முடிவுக்கு வரதுன்னு கெட் கன்க்ளூஷன். ஸோ இது மாதிரி கெட் அப்படின்னாக்க கெட் ஸ்ட்ரைட்டு, கெட் லெஃப்ட்டு, கெட் ஸ்லோ, மேலே வா, கெட் அப், சிட் டவுன் சொல்கிறாங்களே, கெட் ப்ளீஸ் கெட் யுவர் சீட். அதான் இங்கிலீஷில் சின்ன வயசில் சொல்லி சிட் டவுன், கீழே உட்காரு, கெட் சிட் ப்ளீஸ் உட்காருங்க, ப்ளீஸ் கெட் அப் எந்திரிங்க. அப்போனா மேலே மேலே எந்திரிக்க தெரில, கெட்டை போட்டாச்சு, கெட் அப். டவுன்னா கீழே, கெட் டவுன்னா கீழே இறங்கு. நம்ம போயிருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில், நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், ஏய் கெட் டவுன், கீழே வாடா, கீழே வா. அப்போ டவுன் மட்டும் தான், இந்த டவுன்னா கீழே, கம் டவுன் சொல்ல தெரில. அதெல்லாம் நான் சொன்னேன். அப்பா என்ன பண்ணிட்டு அப்பா சோடு தின்னுட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கான்னு ஸ்டைலாக சொல்லணும். அது மாதிரி தான் இங்கிலீஷ் அப்படி தான். கம், கோ, கேன் ஐ மூவ் சார், கேன் ஐ லீவ் சார், கேன் ஐ கோ சார் அப்படின்னு, கேன் ஐ மூவ் ஆர் லீவ். அது மாறிட்டோம். சேஃப்டி பெல்ட்டுன்னு யார் சொல்லுவா? சேஃப்டியை படிக்க தான் சொல்லுவான். சேஃப்டியை படித்தா சேஃப்டி ஆன்னா சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த கெட்டை நீங்கள் சொல்லணும். ஆனால் உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்சன் ஃபீச் தமிழில் சொன்னேன். இங்கிலீஷ் தெரில, ஹிந்தி தெரில, அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். அடே அப்பா தமிழ் தெரில, இப்போ எல்லாம் கனடாவிலேருந்தும் லண்டன்லேயும் சுவிட்சர்லாந்துலேயும் டென்மார்க்லேயும் நெதர்லாந்துலேயும் நார்வேலையும் படித்த மாதிரி தமிழே தெரியல. 3 காலம் தெரியல, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தெரியல. ஆனால் என்ன கோவம், என்ன பில்டப் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரே உதார் தான். எனக்கு எல்லாமே தெரியாது. என்ன சொல்கிறது, 2 மொபைல் வாங்கிட்டு அப்பா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது வேறு ஒன்றும் தெரியாது. தாய்மொழி தமிழை தாயிட்ட தான் கற்றுக்கணும். அது தமிழாசிரியர் வச்சு கற்றுக்கிறது தப்பு. தமிழாசிரியர் வச்சு கற்றுக்கலை. சரி இங்கிலீஷாவது வச்சு தாய்மொழி தமிழ் 240 எழுத்து இருக்குது, 240 247, சரி 26 எழுத்து இங்கிலீஷாக கற்றுக்கியா? மம்மி இஸ் கோயிங், டேடி இஸ் கம்மிங், அதோட இங்கிலீஷ் கான்வெண்ட் போனது பார்த்து முடிஞ்சிச்சு. இதுக்கு பல லட்சம் கொடுத்து படித்து உனக்கு தெரியுது இல்லையா? வண்டியில் போய்ட்டு இன்னும் போச்சு, பெட்ரோல் இல்லையா, காற்று இல்லையா? பெட்ரோல் இல்லை, அப்போ பெட்ரோல் போடு. காற்று இல்லை, காற்று பிடி. அப்புறம் என்ன தேவையோ அதானே ஃபில்அப் பண்ண முடியும். காற்று பஞ்சர் ஆகிடுச்சு, இப்போ நீ பெட்ரோல் போடுவியா? பார்க்குற ஐயோ பஞ்சர் ஆகிடுச்சு, அப்போவா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும். டேய் லூஸ் பைத்தியம், பஞ்சர் ஆச்சுன்னா காற்றை ஃபில்அப் பண்ணுறா, ஏன்டா பெட்ரோலை ஃபில்அப் பண்ண? அதே மாதிரி தான் உனக்கு வேலை கிடைக்காது. என்ன பிரச்சனைங்க? படிச்சுட்டேன் என்ன இல்லை, அந்த கம்யூனிகேஷன் ஃபில்அப் பண்ண, சிம்பிள். அதான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஏன் வேலை கிடைக்குன்னு திங்க் பண்ணு. ஏன்னு கேள்வி கேளு. அது ஏன்னு கேள்வி கேட்கறத விட்டுட்டு தான்கிற அகம்பாவத்தை நம்ம இருந்தோம்னாக்க ஒன்றும் கிடைக்காது. ஏன் என்ற கேள்வி மனிதன் கேட்காமல் வாழ்க்கை இல்லை, தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இது வெறும் பாட்டு இல்லை, சினிமா பாட்டு இல்லை. நல்ல கருத்துக்களை யார் வேணால் சொல்லலாம். கவிஞர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சினிமாவில் சொல்லணும் அவசியம் இல்லை. அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாங்க, ஆசிரியர் சொல்லுவார், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, எதிர்த்து வீட்டுக்காரர் சொல்லுவான், வழியில் போகிறோன்னு சொல்லிட்டு போவான். அதான் நமக்கு தெரியணும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அதான் இருக்கிறதுலே சிறந்த அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கும், அது உன்னுடைய அறிவு. அப்போ இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்குங்கிற எல்லாம் ஊரே சொல்கிறாங்களே, அதனால தானே படிக்காத கிராமத்தில் உள்ள பேரண்ட்ஸ் இங்கிலீஷ் படிக்க வைக்கிறாங்க. ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் சென்னையிலையும் திருநெல்வேலிலையும் இருந்த கான்வெண்ட் எப்படி குக்கிராமத்தை அந்த கான்வெண்ட் எப்படி வந்துச்சு? கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு பேரண்ட்ஸும் என் பிள்ளை இங்கிலீஷ் படித்தா தான் ஃப்யூச்சருக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா இருப்பான் அப்படின்னு நினச்சதுனால தான் கிராமத்தில் கான்வெண்ட் வந்துச்சு. வந்து என்ன பிரயோஜனம்? வாட் யூஸ்? நோ யூஸ் அட் ஆல். வந்து என்ன பிரயோஜனம்? பேரண்ட்ஸ் செய்ய வேண்டிய கடமை எனக்கு வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. நீ முறையாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை, முறையாக கற்றுக் கொள்ளப்படவில்லை. கொடுத்து உங்கள்கிட்ட வாங்க வேண்டியது தான் பிரச்சனை, கொடுக்கொள்ளாங்க பிரச்சனை. யாராச்சும் ஒரு ஆசிரியர் +2 படிக்கிறவங்க ஒழுங்காக சொல்லியிருக்கலாம், இல்லை காலேஜிலாக சொல்லியிருக்கலாம். ஓகே, நானும் இதுதான் எங்கள் ஆசிரியரை கேட்டே இருப்பேன். சரி படிப்பை சொல்லித்தர அட்லீஸ்ட் பண்பையாவது சொல்லிக் கொடுக்கலாம். எனிவே மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன வந்து கெட்டு எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்களா? இங்கிலீஷோட தாரக மந்திரம், மேஜிக் பவர்.
ஆனால் இதில் வந்து கெட்டு காட்டு வில் கெட்டு 3 சொல்லி தெரியணும். உனக்கு யோகம் அடிச்சா யூ காட் லக், யூ காட் லக். யோகம் அடிச்சிச்சு, உனக்கு யோகம் அடிக்குது, யூ கெட் லக். உனக்கு யோகம் அடிக்கின்றா யூ வில் கெட் லக். அவ்வளோதான் சார். லக்கு சார், ஐ கெட் ஃபீவர் சார், ஜுரம் அடிக்குது சார், எனக்கு வாந்தி வருது சார், ஐ கெட் வாமிட்டிங் சார், ஐ கெட் டயர்ட் சார். ஆனால் இன்னொன்று சொன்னேன், நம்ம உடம்புல உணரக்கூடியதெல்லாம் கெட்டு போல என்ன சொன்னோம், அது நீங்கள் ஃபீல் வச்சு சொல்லணும்னு சொன்னேன். உடம்புல என்னென்னலாம் உணருமென்னு சொன்னோம். ஐ ஃபீல் டயர்ட், ஐ ஃபீல் வாமிட்டிங், ஐ ஃபீல் தஸ்ட்டு, இதெல்லாம் உணரக்கூடிய ஃபுல்லாகவே ஃபீல் வச்சிடணும். போனால் ஜோனம் என்ன சொன்னோம், லக் அடிக்குது, உனக்கு யோகம் அடிச்சு யோகம் உணர்றதா, எங்கேருந்து லாட்டு சீட்டு, அவனுக்கு லாட்ரி அடிச்சிச்சா, லாட்ரி எப்படி வந்து அடிக்கும், ஆடா நீ சோத்துக்கே சிங்க அடிக்கிறியாம்மா. அப்போ யூ கெட் பாவர்ட்டி, ஏழ்மை இல்லையா. உணரக்கூடிய எப்பவுமே ஃபீல் தான் வச்சு பேசணும். ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் சாரி, ஐ எம் சாரின்னு சொல்லக்கூடாது, ஐ ஃபீல் சாரி. வேறு தான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஐ ஃபீல் சை, எனக்கு சொல்லவே ஐ ஃபீல் சை டு சே, எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்குது, எனக்கு சொல்ல சங்கடமாக இருக்குது. ஐ ஃபீல் அன்ஈஸி, ஐ ஃபீல் அன்ஈஸி, ஐ ஃபீல் அன்ஈஸி டு சே, நான் சொல்ல எனக்கு சங்கடப்படுறேன். ஸோ உணரக்கூடியது எல்லாமே ஃபீல் வச்சு சொல்லணும். எங்கெல்லாம் ஒரு பொருள் தெரியும் அதுக்கான வேர்பு தெரியாதோ, ஊசி இன்ஜெக்ஷன், ஊசி போடுறதுக்கு என்னென்னு தெரியாது, விசில் தெரியும், விசில் அடிக்கிறது என்னென்னு தெரியாது, பிரேக்கு தெரியும், பிரேக் போடுறது தெரியாது. அப்போ அந்த நம்ம இன்ஜெக்ஷன் பக்கத்தில் கெட்டை போட்டால் அது வெர்பாக மாற்றிடும், கெட் இன்ஜெக்ஷன். புரியுதுங்களா? இதுதான் இந்த கெட்டோட இது. நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். கெட் லெஃப்ட், கெட் ரைட்டு, கெட் பேக்கு, கெட் ஸ்டே, கெட் க்ளோஸு, இது மாதிரி கெட்டை வச்சு நிறையா நீங்கள் யூஸ் பண்ணலாம். கெட் இன், கெட் அவுட்டு, கெட் அப், கெட் டவுன், கெட் சைட், கெட் கார்னர், கெட் ஃப்ரண்ட், கெட் பேக், எல்லா டேரக்ஷனும் சொல்லலாம். எத்திசையும் புகழ் மணக்கும் இருந்த தமிழ், அந்த மாதிரி 8 திசையிலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் முன்னாடி வா, பின்னாடி போ, கீழே வா, மேலே வா, இல்லையா. அது மாதிரி தண்ணி கொண்டா, கெட் வாட்டர், கெட் சம் வாட்டர், தண்ணி கொண்டா, டீ குடிக்கிறேன், சக்கரை இல்லைப்பா, கெட் சுகர், சக்கரை போடு, சக்கரைக்கு சுகர் தெரியும், சக்கரை போடுறது தெரியாது, கெட் சுகர். சில பேர் சொல்லுவாங்க கூல் டவுன், கெட் கூல், கெட் கூல்மா, கூல் டவுன் சொல்லுவாங்க, கெட் கூல். ஸோ இது மாதிரி கெட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கெட்டை எங்கே யூஸ் பண்ணலாம்னா, கெட்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னாடி என்ன வரக்கூடாது, கெட்டுக்கு பிறகு இந்த இடத்துல வேர்பு வரக்கூடாது, நவுன் தான் வரணும், ஒரு பொருள் தான் வரணும். கெட் கோ அப்படி சொல்லக்கூடாது, கெட் கம்னு சொல்லக்கூடாது, புரியுதா. ஸோ வந்து கெட் இன்ஜெக்ட்னு சொல்லக்கூடாது, கெட் இன்ஜெக்ஷன். கெட் அப்ளைன்னு சொல்லக்கூடாது, கெட் மெடிசன்னே சொல்லிடணும். ஏன்னா அந்த அப்ளை தெரியாதனால அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். விசில் அடிக்கிறதுக்கும் பிரேக் தான், விசில் தான், அது நமக்கு தெரியாது. உப்பு போடுறதுக்கும் சால்ட்டு தான், அது நமக்கு தெரியாது. சர்க்கரை போடுறதுக்கும் சுகர் தான், சுகர்டு பிஸ்கட், சால்ட்டடு பிஸ்கட் போடுறாங்களா, நமக்கு தெரியாது. சால்ட்டு உப்பு தான் அடிச்சிருப்போம். ஓகே, தண்ணி ஊற்றுறதுக்கு வாட்டர் தான், ஐ எம் வாட்டரிங்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம தண்ணினா வாட்டர் நினச்சிட்ருக்கோம். கேள்வி கேட்கறதுக்கு கொஸ்டின் தான், நம்ம கேள்வி தான் கொஸ்டின் நினச்சிட்டு இருப்போம். என்ன நீ கேள்வி கேட்க, டோன்ட் கொஸ்டின் மீ சொல்கிறோமா இல்லையா. அதுபோல் கெட்டு நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசணும், இதை வந்து எங்கேயாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் தெரியுது, ஆனால் அந்த பொருளோட வேர்பு தெரியலன்னா அந்த பொருளுக்கு பதிலாக கெட்டை தூக்கி வச்சா அது அந்த இந்த கெட்டானது அந்த பொருளை வேர்பாக மாற்றிடும். இன்ஜெக்ஷன் தான் ஊசி, ஊசி போடுறது தெரியலனா ஊசிக்கு பக்கத்தில் கெட்டை வச்சா ஊசி போடுறதா மாற்றும். கெட் இன்ஜெக்ஷன் ஊசி போடுன்னு அர்த்தம். ட்ரீட்மெண்ட்டாக சிகிச்சை எடுத்துக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவோங்களுக்கு கெட் ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த கெட்டை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, எனக்கு சந்தேகம் வந்துச்சு, பஸ் வருது, ஓகே, சந்தேகம் எப்படி வரும், ஐ காட் டவுட், எனக்கு சந்தேகம் வருது, ஐ கெட் டவுட் இல்லையா. நீ சொன்னால் எனக்கு சந்தேகம் வரும், ஐ வில் கெட் டவுட், ஐ வில் கெட் டவுட்டு. புரியுங்களா. ஐ காட் டவுட், எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் காட். ஐ கெட் டவுட், எனக்கு சந்தேகம் வருது. ஐ வில் கெட் டவுட், எனக்கு சந்தேகம் வரும். அப்போவே ஐ காட் டவுட், எனக்கு டவுட், அப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன் அப்படி பார்க்குறீங்க, கெட் சம் டவுட், எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது, அவ்வளோதான் கெட்.
ஆனால் இது தெரிஞ்சுக்கணும், காட்டு கெட்டு ஐ வில் கெட் 3 யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இங்கிலீஷில் வந்து வேர்பு தெரியலாம், வருத்தப்பட தெரியல, அந்த பொருள் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த பொருளை கெட்டு காட்ட வச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நவுனை வந்து வேர்பாக மாற்றிக்கலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். நான் வழக்கமாக திரும்பி சொல்கிறது தான், என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினம் சொல்லிட்டு இருக்க முடியாது. காரில் போகிறோம்னா வீல் பல தடவை சுற்றினா தான் ஒரு இடத்துல நகரும். ரைட்டா? தொடர்ந்து சாப்பிட்டா தான் பசி இறங்கும். ஒரு தோசை எடுத்து அப்படிங்கிறோம்னா அது 10 தடவை கிடச்சா தான் எனக்கு கூலாகும். அது மிக்ஸி கிரைண்டரில் அப்படி தான் சட்னி வந்துடுமா, டர்ன்னு சுற்றினா சட்னி வரும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து தொடர்ந்து அது ஒரு வேலையை தொடர்ந்து செய்யும்போது தான் நம்ம எதிர்பார்த்த சட்னியே வரும். கிரைண்டரில் அரிசியில் போட்டு முடிஞ்சிருமா, அது ரொம்ப நேரம் சுற்றினா தான் அரிசி மாவாக மாறும். ஒரு இல்லாத மிஷின் கூட தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் வந்து அப்படியே பார்த்தோன்னே வந்துடாது. ஸோ கெட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிரைண்டர் அரைக்காமல் அரைச்சி தான் உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் மாவு கிடைக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓகே, மீண்டும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இதே மாதிரி என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க சின்ன சின்ன வார்த்தைகள். என்ன வார்த்தைகள் அப்படின்னா, பேசும்போது இங்கிலீஷ் தெரிஞ்சு ஹிந்தி தெரிஞ்சு உலகத்தில் எல்லா மொழியும் கற்றுக்கிட்டீங்க. ஆனால் பாடி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ், வர்பல் லாங்குவேஜ், ரிட்டன் லாங்குவேஜ், அப்படி லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் அதில் பாடி லாங்குவேஜ் இருக்குது. பாடி லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, மெயின் பாடி லாங்குவேஜ் வந்து பேசுகிற பேச்சுக்கு நம்ம டெலிவரி பண்ணுற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி கை கால் உடம்புல உள்ள அத்தனை பாட்டும் அசையும். அத்தனை பாட்டும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த கண். அந்த கண் மரத்தில் ஒரு கண்ணு பேசும். அது பேர் தான் ஐ கான்டாக்ட். இருக்கிற கான்டாக்ட்லேயே ஃபோன் கான்டாக்டு, மெயில் கான்டாக்டு, வாட்ஸ்அப் கான்டாக்ட்லாம் விட ஐ கான்டாக்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஐ கான்டாக்ட் பார்ப்போமா? வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். See you. உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் முருகானந்தம். தேங்க்யூ.